ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாடா ஸ்டார் பஸ் ஈவி தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியை பொறுத்தவரை ஒரு 19 சீட்டர் வண்டி தான். முக்கியமாக இந்த வண்டியில் நிறைய அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. அதை பற்றி பார்க்கலாம். ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்டிகிரேட்டட் எலக்ட்ரிக் மோட்டார் கொடுத்துருக்காங்க. வண்டியை பொறுத்தவரை 19 சீட்டர்னால நல்ல பக்கவான டிசைன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் பவர் 245 கிலோவாட்டு கொடுக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. வண்டி மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. லித்தியம் அயன் பேட்டரி 250 கிலோவாட் ஹவரில் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வண்டி காம்பேக்டாக அதே நேரம் ஸ்டைலிஷாகவும் இருக்குது. மாடர்ன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக ஃபாஸ்ட் சார்ஜிங் 2 to 3 ஹவர்ஸில் சார்ஜ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு எலக்ட்ரிக் வண்டிங்கிற கவலையே கிடையாது. எங்கேருந்து எங்கே வேணாலும் போய்க்கலாம். அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் தான் இந்த வண்டியை கொடுத்துருக்காங்க. ரேஞ்சு பார்த்தோன்னா ஒரு சார்ஜுக்கு 300 கிலோமீட்டர் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 300 கிலோமீட்டர் போனோடனே ஒரு 1 ஹவர் 2 ஹவர் சார்ஜ் போடும்போது மீதி உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ அதனால் இது ஒரு பிரச்சனையாக இருக்காது. சீட்டிங்கை பொறுத்தவரையில் 19லேருந்து 25 சீட்டர் வரைக்கும் உள்ள மாதிரி இருக்குது. அதோட பெரிய பஸ்ஸுமே இருக்குது. முக்கியமாக இந்த செக்மெண்ட்டில் 19 to 25 சீட்டு கொடுக்க மாதிரி இருக்குது. லோ ஃப்ளோர் இருக்குது. முக்கியமாக ஃப்ளோர் ஹைட்டு 900 mmல கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஸ்டைலிஷ் டிசைன் எல்லாமே யூரோ டிசைன் தான் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வண்டி நல்ல வீல் பேஸ் இருக்குது. 4லேருந்து 6 மீட்டர் வரைக்கும் உள்ள மாதிரி வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. அது வேரியண்ட்டை பொறுத்து மாறுபடும். நம்பர் ஆஃப் சீட் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட வீல் பேஸ் சைஸுமே மாறுபடும். ஸோ மற்றபடி பார்த்துட்டோன்னா வண்டியோட க்ரோஸ் வெயிட்னு சொல்லும்போது 9 டன்லேருந்து 19 டன் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த க்ரோஸ் வெயிட்டுங்கிறதுமே வண்டியோட சீட்டிங் கெப்பாசிட்டி எல்லாம் பொறுத்து தான் மாறுபடும். ஸோ ஒவ்வொரு இதுவுமே வித்தியாசமான ஒரு இதாக கொடுக்கும் அனுபவத்தை. டாப் ஸ்பீடுன்னு சொல்லும்போது 80 km/h போகும்னு சொல்லுவாங்க. வண்டி எல்லாமே ஃபுல்லி ஒரு ஏசி வண்டி தான். மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா வண்டியில் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. வண்டி ஒரு ஸ்மூத் எலக்ட்ரிக் டிரைவ்னு சொல்லலாம். சுருக்கமாக சொல்ல போனால் வண்டிக்குள்ளால் இருக்கும்போது எந்த ஒரு வைப்ரேஷன் எதுவுமே தெரியாது. ஏரோப்ளைனில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். முக்கியமாக இந்த வண்டியை பொறுத்தவரை கிரேடபிலிட்டின்னு சொல்லும்போது 17% சொல்லியிருக்காங்க. ஃபுல் லோடு கண்டிஷனில் வண்டியில் ஃபுல் பேசஞ்சரை ஏற்றிட்டு போகிற போது தான் இந்த கிரேடபிலிட்டியோட இது 17% சொல்லியிருக்காங்க. முக்கியமாக ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் இருக்குது. ஸோ பிரேக்கிங் பண்ணும்போது அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஃபோர்ஸ்னால் நமக்கு எலக்ட்ரிக் கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ பேட்ரி சார்ஜிங் ஆகும். அதனால் ஸோ எனர்ஜி வேஸ்ட்டு கிடையாது. ஃபியூல் ஏர் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே ஏர் சஸ்பென்ஷன் இருக்காது. அதில் குஷனிங் எஃபெக்டாக இருக்கும். வண்டி வைப்ரேஷன் எதுவுமே தெரியாது. எலக்ட்ரானிக் பிரேக்கிங் சிஸ்டம் இபிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது இருக்கனால நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டியோட கூடிய ஒரு இது தான் இருக்கும் பிரேக்கிங் எல்லாமே. ஸோ ஸ்கிட்டாகுங்கிற கவலை எதுவுமே கிடையாது. பவர் ஸ்டியரிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் பவர் ஸ்டியரிங் தான். டிரான்ஸ்மிஷனை பொறுத்தவரையில் வண்டி ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் தான். அதனால் இந்த வண்டியில் நமக்கு கிளச்சு கியர் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இருக்காது. ஸோ இதை தான் நம்ம நோ கிளச் அண்ட் கியர்னு சொல்லுவோம். ஸோ இந்த வண்டி ஓட்டுறதுக்குமே நல்ல ஈஸியாக இருக்கும். அதே நேரம் வண்டி ஸ்மூத்தாக இருக்கும். பேசஞ்சர் அண்டு டிரைவர் எல்லாருக்குமே இது கம்ஃபர்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் வண்டி டிசைன் பண்ணியிருக்காங்க. அடாஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. அதாவது அட்வான்ஸ்டு சேஃப்டிக்காக இந்த அடாஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் குறிப்பாக நமக்கு நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. டிரைவர் மானிட்டரிங் சிஸ்டம் டிஎம்எஸ் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு வண்டி தான். மாடர்ன் ஃபீச்சர்ஸோட இந்த அடாஸ் ஃபீச்சரில் முக்கியமாக லேன் டிபாஸ்டர் வார்னிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வண்டி ஒரு ட்ராக்கில் போயிட்டு இருக்கும்போது அடுத்த ட்ராக்குக்கு தெரியாமல் போனால் கூட அதை உடனே வார்ன் பண்ண மாதிரி அமைப்பும். கொலிஷன் வார்னிங் முன்னால் இருக்க வண்டியில் போய் மோதும்படியாக போகிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்குள்ள வார்னிங். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பக்காவாக கொடுக்குது. ஸோ இது ஒரு மாடர்ன் ஃபீச்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான். டயர் ப்ரெஷர் மானிட்டர் சிஸ்டம் டிபிஎம்எஸ் இது எல்லாமே வண்டியில் டேஷ்போர்ட்லேயே இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு வண்டி ஒவ்வொரு டயர்லையும் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இஎஸ்சி இந்த மாதிரி விஷயங்களுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வண்டியோட ஸ்டெபிலிட்டி பிரேக்கிங் இந்த மாதிரி விஷயங்களோட சம்மந்தப்பட்டது எல்லாமே ஒரு சென்சார் மூலம் கண்காணிக்கப்படுது. இன்டெலிஜென்ட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸில் கொடுத்துருக்காங்க. டெலிமேட்டிக்ஸ் ஜிபிஎஸ் டயக்னோஸ்டிக்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. வண்டியில் என்ன பிரச்சனை என்ன கோளாறு பேட்ரி சார்ஜிங் எவ்வளோ இருக்குது எல்லா விஷயங்களும் சார்ஜ் எவ்வளோ ஏறிட்டு இருக்குது எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி அமைப்பு தான் இந்த டெலிமேட்டிக்ஸ். லோ நாய்ஸ் முக்கியமான விஷயம் அண்ட் வைப்ரேஷன் ரெண்டுமே குறைவாக இருக்கும். அதாவது சத்தமும் இருக்காது வைப்ரேஷனுமே இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் தான் இந்த வண்டியை டிசைன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக கம்ஃபர்டபுள் சீட்ஸ் இருக்குது. சீட்ஸ் நம்ம கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புஷ்பேக் சீட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பேசஞ்சர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமுமே இருக்குது. எல்இடி டிஸ்பிளே. ஸோ வண்டியில் எந்த இடத்துல போயிட்டுருக்குங்கிற முறை கொண்டு காட்டுற மாதிரி ஒரு அமைப்பு தான் இந்த எல்இடி எமிஷன். ஜீரோ எமிஷன்னு சொல்லலாம் இந்த வண்டியை. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.